ஹலோ ஆல். நான் உங்ககிட்ட இன்னைக்கு என்கிட்ட இருந்த ஒரு கெட்ட பழக்கத்தையும், அதை நான் எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தேன் அப்படிங்கிறத பற்றியும் பேசலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ எனக்கு இந்த பழக்கம் இருந்தது. ர காலையில் நான் என் டேயை ஸ்டார்ட் பண்ணும்போது, ஐ நான் ஒரு ஃப்ரெண்டு இல்லை க்ளோஸ் ஒன்னை கால் பண்ணி எப்படி ஐம் எக்ஸ்பீரியன்சிங் பேட் திங்ஸ் இன் மை லைஃப் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிப்பேன். ஸோ ஐ தாட் இட் வில் மேக் மீ ஃபீல் ரிலீவ்ட். என்னெல்லாம் நான் சேலஞ்சஸ் ஓவர் கம் பண்ணுறேன் அப்படிங்கிறத அவங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது, மேபி ஐ தாட் ஐல் get them some solutions from them, or it will help me feel relieved. பட் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் டைம் நான் என்ன ரியலைஸ் பண்ணேன் அப்படின்னா, நான் எந்த காரணங்களுக்காக ப்ளேம் பண்ணி அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருந்தனோ அதை நான் திரும்ப திரும்ப அட்ராக்ட் பண்ணுறத உணர்ந்தேன். ஸோ இது எனக்கு ஒரு ரியலைசேஷனை கொடுத்துச்சு. ஸோ இப்போ நான் முடிவு பண்ணேன், ஐ ஷுட் ரீப்ளேஸ் திஸ் வித் அ பெட்டர் ஹேபிட். அப்போது எனக்கு கிடைச்ச இந்த ஹேபிட் தான் ரைட்டிங் அ கிராட்டிடியூட் ஜேர்னல். ஸோ என் நாளை நான் தொடங்கும்போது ஐ ஸ்டார்டட் ரைட்டிங் கிராட்டிடியூட். அதாவது நான் யாருக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லணும், இல்லை எந்த விஷயத்துக்கெலாம் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேனோ அதை நான் எழுத ஆரம்பித்தேன். ஸோ இது மூலமாக சர்ப்ரைசிங்காக என்ன ஆச்சுன்னா, என் லைஃப்பில் நான் தேங்க்யூ சொல்ல வேண்டியதுக்கான காரணங்கள் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிது. பட் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலமாக நீங்களும் உங்கள் லைஃப்பில் டிஃப்ரென்ஸை ஃபீல் பண்ணலாம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஹாய், ஐம் லாவண்யா, செல்ஃப் கனெக்ஷன் கோச். நான் உங்களுக்குள்ளே இருக்கிற உங்களோட சோலோட கனெக்ட் பண்ணுறதுக்கு இன்னர் ஜீனி அப்படிங்கிறது மூலமாக ஹெல்ப் பண்ணி நீங்களும் மேஜிக்கை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒர்க் பண்ணுறேன்.